யாமி 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன்சன் சகி. நான் உங்கள் ராஜோ. வாங்க நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பர்த்டே ரெக்வஸ்ட். ஆக்சுவலி ஒரு பேபி சொல்லியிருந்தாங்க, பட் நான் தான் அவங்க பர்த்டேவே முடிஞ்சிருச்சு, இன்னமும் நான் அந்த ஷார்ட்ஸ் போடவே இல்லை. ஜங்குக்காவுக்கு ஒரு ஹாட் ஸ்டாண்ட் மாதிரி கேட்டிருந்தாங்க, பட் ஆக்சுவலி எனக்கு ஹாட் ஸ்டாண்ட்லாம் வராதுடா. நீங்கள் கேட்டுட்டீங்க, எனக்கு நோ சொல்ல, அதுவும் பர்த்டே ரெக்வஸ்ட் வேறையா, ஸோ எனக்கு நோ சொல்ல மனசு வரல. ஸோ அதனால் நான் டாபிக் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய சேனலில் நான் கமெண்ட் செக்ஷனில் ரெஸ்ட்ரிக்ட் மோடு ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஹாட்டான கமெண்ட் எதாவது பண்ணிங்கன்னா எனக்கு வராது. அது ஹைட் பண்ணிக்கும், என்னோடய சேனலில் காமிக்காது. ஸோ நான் யூடியூப் ஸ்டூடியோவில் போய் தான் பார்த்தேன் அவங்க கமெண்ட்டை. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்கடா. நான் எனக்கு ஹாஸ்டல்லாம் வராது, நான் அதெல்லாம் ட்ரை பண்ணவும் மாட்டேன், எனக்கு சுத்தமாக வராது. உண்மையாக சொல்லணுன்னா அதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும் பேசுகிறதுக்கு. பட் அந்தளவுக்குலாம் நான் எனக்கு அது சுத்தமாக பேச வராது. ஸோ நீங்கள் கேட்டிருக்கீங்க, பட் ஃபீல் குட் ஒன் ஷாட் கொடுக்குறேன் நான். இது நான் பர்த்டே பேபி கிம் சக்தி கிம் சக்தின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சாரிடா, நான் ரொம்ப லேட்டாக உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண டேட் 12. ஆக்சுவலி நான் ரெக்கார்ட் பண்ணுறதே ரொம்ப லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏப்ரல் 12 தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் இது உங்களை உங்கள் கண்ணுக்கு சேர கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். ஸோ எனக்கு தெரியல, பட் சாரிடா. நான் உன்னோட பர்த்டே அன்றைக்கி என்னால் ஒன் ஷாட் போட முடியல, மன்னிச்சிடு. சாரி. இன்னும் ஒன் ஷாட் எனக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேக்கப்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஆங்கர் ஹஸ்பண்ட், அதோட கண்டினியூஸ் தான் இது, சரியா? அது பார்க்காதவங்க இதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு புரியும். அதோட கண்டினியூஸ் ஒன் ஷாட் தான். டைட்டில் மட்டும் மாற்றிருக்கேன், ஆஃப்டர் டெலிவரி. அதாவது அதில் டெலிவரி ஆகிற வரைக்கும் தான் பார்த்துருப்போம். ஆஃப்டர் டெலிவரி என்னாச்சுங்கிறத நம்ம இந்த ஒன் ஷாட்டில் பார்க்கலாம், ஓகேவா? ஐ திங்க் இது உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தாண்டா இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ என்னை தப்பாக எடுத்துக்காத. சத்தியமாக எனக்கு ஹாட் ஸ்டாண்ட் மாதிரி வராது. ஸோ அதனால தான். ஓகே ரொம்ப பேசிட்டும் போல் இருக்குது. ஓகே, சாரி. ஓகே, வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி ஹெட்ஸாக பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணது உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணால் இப்போது நீங்கள் தான் பேபி பர்ன் ஆகி அதாவது பேபி பிறந்து ஒரு 3 மாதம் கிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் ஜேகே வீட்டில் தான் இருக்கீங்க. 3 மந்த்தாக உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. இப்போ 3 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்களே அடம் பிடிச்சி இல்லை நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஜேகே நோ வேண்டாம், இங்கே இருடின்னு தான் சொல்லியிருப்பார். பட் நீங்கள் தான் அடம் பிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா அப்பா, உங்கள் சிஸ்டர், ஜேகே அம்மா அப்பா, அப்புறம் ஜேகே, நீங்கள் எல்லாருமே ஜேகே வீட்டில் தான் இருக்கீங்க. ஜேகே ஒர்க்குக்கு போயிடுவார், டேயில் ஒர்க்குக்கு போயிடுவார், நைட்டு உங்களை பார்த்துப்பார். ஸோ அது வரைக்கும் உங்கள் மம்மியும் உங்கள் அத்தையும் தான் உங்களை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒன் டே நீங்கள் மார்னிங் வேக்கப் ஆகி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே இல்லை. வழக்கம் போல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். மனுஷன் கிளம்பி காலையில் ஆஃபீஸ் போயிட்டாரு. பார்க்குறீங்க, பார்த்தா இங்கே பக்கத்தில் உங்கள் குழந்தை தான். அது ஒரு ஃபீமேல் பேபி தான். ஆனால் பார்க்க அப்படியே ஜேகே மாதிரி இருக்கு. அவள் தம் ஃபிங்கர் சக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கா. 3 மந்த்ஸ் பேபி இல்லை, தூங்கிட்டுருக்கான். நீங்கள் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த ஃபிங்கர் தான் எடுத்து விட்டுறீங்க. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் அகைன் படுத்து தூங்கிடுறீங்க. இப்போது உங்கள் அத்தை தான் உங்களுக்காக இந்த மில்க் பவுடர் போடுவாங்க. அதாவது மில்கில் மதர்ஸ், அது என்ன, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மில்க் ப்ரொடியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது
மதர் ஹார்லிக்ஸா? எனக்கு தெரியல. பட் எங்கள் அண்ணிக்கு அக்காவுக்குலாம் கொடுத்தாங்க அவங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமேட்டு. ஸோ எனக்கு அது நேம் மறந்து போச்சு. மதர்ஸ் ஹார்லிக்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பவுடர் தான் அது போட்டுட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. உங்களுக்கு அப்பப்போ வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரியா? ஸ்டார்டிங் ஒரு 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்டார்டிங் ஒரு 2 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ வீட்லேயே வந்து ஹோம் ரெமடிஸ்லாம் மாதிரி பண்ணி இந்த பூண்டு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுவாங்க. லேக்கே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. டெலிவரியான கேர்ள்ஸ்க்கு கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மில்க் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்குலாம் மில்க் இருக்காது. எங்கள் அன்னிக்கெலாம் அது செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நான் எனக்கு ஃபுல்லாக பார்க்கல, பட் லைட்டாக தெரியும் இது அப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு டீட்டெயில்டாக தெரியல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து அந்த மில்க் பவுடர் போட்டு உங்களுக்கு மில்க் தான் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போது அவங்க அத்தை தான் உங்களை எழுப்புறாங்க பொறுமையா. வயன், வயன்மா எந்திரிம்மா. அத்தை தூக்கம் வருது அத்தை. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். நீ தூங்கிக்கோ, இதை குடிச்சிட்டு தூங்கு. ஆனது இது மில்க்குமா? எனக்கு வேணாம் அத்தை, எனக்கு தூக்கமாக வருது. எந்திரி வயன், அப்போ தானே உனக்கு மில்க்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். பாப்பாவுக்கு அப்போ தானே நீ ஃபீட் பண்ண முடியும். அத்தை நைட்டு ஃபுல்லாக என்னை தூங்கவே விடலை அத்தை. என்ன தூங்கலையா நீனு? ஜேகே பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவர் எங்கெங்க இருந்தார்? அவர் ஒர்க் ரூம் போயிட்டாரு. அங்கே தான் ஃபுல்லாக இருந்தார். எனக்கு தெரியல அவர் எப்போ வந்தாருன்னா, நான் பார்க்கல. தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையோட மடியிலே படுத்து தூங்குறீங்க. என்ன ஒர்க் ரூம் போயிட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அத்தை தான் உங்களை எழுப்பி உட்கார வச்சு, அப்போ அந்த பையன் ரூம்க்கே வரது இல்லையா? ஏண்டி இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? நான் என்னத்த கேட்க போகிறேன்? நான் என்னத்தை கேட்கணும்? எனக்கு அதுக்கெல்லாம் சுத்தமாக டைமே இல்லை. எங்கே உங்கள் பேத்தி எனக்கு தூங்கவே விட மாட்டேங்கிற, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்கிறீங்க. சரி இங்கே பார், தூங்கலாம். இப்போ மேலே ப்ரஷ் பண்ணிட்டு வா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்பி அனுப்பி விடுறாங்க. நீங்களும் போய் வரீங்க. போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறீங்க. இப்போ அவங்க மில்க் தான் கொடுக்குறாங்க. நீங்களும் அப்படியே குடிக்கிறீங்க. இப்போது உங்கள் அத்தை தான் பாப்பா தூக்கிக்கிறாங்க. அவள் முழிச்சிட்டா போல் பாப்பாவை தூக்கி வச்சுருக்காங்க. என்னதா அதுக்குள்ளே முழிச்சிட்டாளா? ஆமாண்டி. ஆமாம் வயன் அப்படிங்கிறாங்க. ஐயோ, இப்போ தான் தூங்க வச்சா அதுக்குள்ளே முழிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன பண்ணுறது, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும். சரி இந்தா, பாப்பாவுக்கு பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீ ஃபீட் பண்ணு. ஐயோ அத்தை, அவள் குடிக்கவே மாட்டேங்கிறான். கொஞ்சம் குடிக்கிறான், அப்படியே தூங்கிடுறான். என்னால் முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குது அத்தை, அவள் எப்போ தூங்குறானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புறீங்க. உங்கள் அத்தைக்கு புரியுது, உங்களுக்கு அவ்வளவா தெரியல பேபிலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் புலம்பி தள்ளுறீங்க. நீங்கள் உங்கள் அத்தை தான், நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களுக்கு கொஞ்சம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்த்துக்கிறீங்க. ஸோ இப்போ அவள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தான் குடிக்கிறா, அப்படி தூங்கிடுறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் அத்தையை. சரி விடு, குழந்தைய வந்து தோளில் போட்டு கொஞ்சம் தட்டி ஏப்ப விட்டதுக்கப்புறம் கீழே போடு, உடனே படுக்க வைக்கக்கூடாது, சரியா? சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுக்குறீங்க. ஸோ இப்போ உங்கள் அத்தை தான், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, நீ போய் படுத்துக்கோ, நான் பாப்பாவை படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் போய் படுத்துக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்குறதே கிடையாது. நீங்கள் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பாப்பாவை நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க. இந்த ஜேகே கூட உள்ளே வரதே கிடையாது. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக ஆஃபீஸ்ன்னு ஓடிடுறாரு. பாப்பாவை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. பாப்பாவை பார்க்குறாரு, பட் நீங்களும் தூங்கும்போது வந்து பார்க்குறாரு. நீங்களாம் ஜேகே பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக ஜேகேவெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஸோ அப்படி தான் உங்கள் டேஸஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே படுத்து தூங்குறவங்களையே உங்கள் அத்தை ரொம்ப பாவமாக பார்த்துக்குறாங்க. ஆக்சுவலி நீங்கள் பேபிலாம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க. உங்கள் ஜேகே தான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு பேபி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டும் ஆகி பேபியும் பெற்றிருப்பீங்க. இப்போ பேபி பிறந்ததுக்கப்புறமேட்டு ஜேகே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை
பார்த்துட்டு இருக்காரா, அதுதான் உங்கள் அத்தைக்கு கோவம். உங்களையே ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க. உங்கள் ஹேர் எல்லாம் கேஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பாப்பாவும் தூங்கிட்டாலா, அவங்க பக்கத்துலேயே போடுறாங்க. பாப்பா உங்களோட வார்மில் அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்த மாதிரி பிளேங்கிட்ட போர்த்தி விட்டுட்டு இப்போ அவங்க அத்தை தான் கீழே போகிறாங்க. உங்கள் அம்மா தான், என்னாச்சு சம்மந்தி, தூங்கிட்டாளா? ம், ஆமாம். ஏன் எழுப்பி விட்டுருக்கலாம்ல? இல்லை சம்மந்தி, இருக்கட்டும், பாவம் பிள்ளை நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை போல். இந்த பையனை வைன் கூட இருப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டா இவன் சரியாக பார்த்துக்கவே இல்லை போல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு இருக்குது. என்னாச்சு சம்மந்தி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க் ரூம் போயிட்டானா, வரவே இல்லையா? வைன் சொன்னான். ஓ அப்படியா? ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்திருக்கும். நீங்கள் நிறுத்துங்க, அப்படியே உங்கள் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதிங்க. இருக்கட்டும், அந்த பையனுக்கு இருக்குது வந்ததும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜேகே தான், அவர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போது டைம் பார்க்குறாரா, டைம் ஆகுதா. ஸோ இப்போ உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருந்தவங்க அப்படியே ஐஸ் ரப் பண்ணிக்கிட்டு, ஹலோ யார் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க தூக்கத்துலேயே. ஓ வயன், தூங்குறியாடி? ஜேகே நீங்களா? ம் ஆமாம். என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லடி, சாப்பிட்டியா நீனு? ஆ ஆ சாப்பிட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சரியான காண்டு. அவர் வந்து இப்போ சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு உங்களை. உங்களுக்கு அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு. நீங்கள் அவர் ஆஃபீஸில் இருக்கான்னு சொன்னதுமே கட் பண்ணிட்டீங்க. என்ன கட் பண்ணிட்டா? என்னாச்சு? ஒருவேளை சிக்னல் கட் ஆகிருக்குமா? நான் என்ன பண்ணேன்? ஆஃபீஸில் தானே இருக்கேன்னு சொன்னேன். என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கால் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே தூக்கெல்லாம் போயிடுச்சு. ஒரு மாதிரி கோவமாக அப்படியே எழுந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் பாப்பாவே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அகைன் ஜெக்கிக்கிட்டேருந்து ஃபோனு நீங்கள் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. வயன், ஹலோ சொல்லுங்கள் ஜெக்கி. என்னடி பண்ணுற? அதான் சொன்னல தூங்கிட்டு இருக்கேன்னு. என்ன வயன், கோமா இருக்கேன் என்ன? ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ணீங்க? இல்லடி சாப்பிட்டேன்னு கேட்குதா? என்ன புதுசாக அக்கறைலாம்? இல்லை அது வந்து பாருங்க, இதுக்கு கால் பண்ணீங்க, இதுக்கு கால் பண்ணீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள். ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோமா பேசுகிற? கோமா நான் எதுவும் பேசல. நீங்கள் எதுக்கு இப்போ கால் பண்ணீங்க? இல்லை சும்மா பேசலான்னு தான். ஓ சும்மா பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கா? ரொம்ப நாள் கழிச்சு பெரிய மனசு பண்ணி கால்லாம் பண்ணுறீங்க. ஏன் அப்படி இல்லை, ரொம்ப நாளாக ஒர்க்லாம் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சுல்ல, பெண்டிங் நிறைய இருந்துச்சுடி அதான். ஓ பெண்டிங் நிறைய இருந்துச்சு, சரி ஓகே, அப்போ நீங்கள் ஒர்க்கே பாருங்கள், நான் என்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஜேகேக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீங்கள் செம்ம கோத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கால் பண்ணுறாரு, நீங்கள் பிக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கட் பண்ணி விடுறீங்க. சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அகைன் வந்து ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நேரத்தில் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து உங்களை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் வழக்கம் போல் வேலை அதிகமாகிடுது, அவரால் வர முடிய மாட்டேங்குது. ஒரு 10 o'clock போல் இப்போ தான் வராரு. உங்களுக்கு தெரியும் ஜேகே கண்டிப்பாக நேரத்தில் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பாப்பாவுக்கு ஃபீட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் படுத்துக்கிறீங்க பாப்பா கூடயே. கொஞ்ச நேரத்தில் இப்படி தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ ஜேகே தான் உள்ளே வராரு. வந்து பார்க்குறாரு, யாருமே இல்லை, எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. ஜேகேக்கு இது தெரிஞ்சது தான். நீங்கள் முன்னெல்லாம் நீங்கள் இருப்பீங்க, ஜேகேவை வந்து ஹாப்பியாக ரிசீவ் பண்ணீங்க, அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. என் பொண்டாட்டி மட்டும் பழையபடியே இருந்தானா, என்னரே வந்து என்னை ஹக் பண்ணி ஹாப்பியாக என்னை ரிசீவ் பண்ணி எனக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் அவளே பார்த்து பார்த்து செஞ்சுருப்பா. இப்போலாம் நானே எனக்கு எல்லாமே செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. என் பொண்டாட்டி என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் தான் பாப்பா வேணும்னு கேட்டேன். ஆனால் இப்போ என்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நிற்கிறாரு. இங்கே ஜேகேவோட அம்மா தான் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஜங்கோ, அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும். என்னடா இது, இதான் வீட்டுக்கு வர டைமா? இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு, நான் சீக்கிரம் வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் முடியலம்மா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதான். ஜங்கு, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது,
அதை மறந்துடாத. மா, ஏம்மா வந்ததும் வராதம்மா அப்படி கத்துற? எனக்கு தெரியாதா? அவங்களுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஜங்கு, கஷ்டப்படுறதுன்னா என்ன? வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. கொஞ்சம் நீ அவங்களையும் பார்க்கணும். பையன் பாவுண்டா, அவன் மட்டும் தனியாக என்ன பண்ணுவான் குழந்தைய வச்சுக்கிட்டு? அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்புன எல்லாத்தையுமே ஜேகே அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? என்ன சொல்கிற? பாவுண்டா, அவ ரொம்ப கஷ்டப்படுறா. நீ அவ கூட கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பேன்னு பார்த்தா நைட்டு ஃபுல்லாக நீ வீட்டுக்கு ரூமுக்கு போகிறதே இல்லையாமே. ஒர்க் ரூம்லேயே இப்படியே படுத்து தூங்கிடுறியா? ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? அதுக்கு எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டே விடு. இப்போ எதுக்கு அர்ஜென்ட்டாக குழந்தை பெற்றே ஆகணும்னு சொல்லி எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்ட? அவளை கஷ்டப்படுத்துறதுக்கா? நீயும் பார்த்துக்க மாட்ட, நீயும் கூடவும் இருக்க மாட்ட. அவள் தான் தனியாக எல்லாத்தையும் கஷ்டப்படுறா. இதுக்கு எதுக்கு குழந்தை? இன்னும் வந்து பார்க்கவாது செய்யணும். அதுவுமே செய்ய மாட்டேங்கிற. சும்மா சம்பாதிச்சு பணத்தை மட்டும் கொடுத்துட்டா சந்தோஷமா இருந்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேகே, மா இல்லைம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கணும் ஜேகே. தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கற்றுக்கணும். நீ ஒரு அப்பாவாயிட்ட. இதுக்கு மேலேயாச்சும் இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காத. இந்த மாதிரி பதிலெல்லாம் சொல்லாத. கொஞ்சமாவது பொறுப்பாக இரு ஜேகே. அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே ஜேகே தான் போகிற அவங்க அம்மாவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போது நேராக அவங்க ரூமுக்கு தான் வராங்க. பார்த்தா ஜேகே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்து தூங்குறீங்க. இங்கே அவர் பாப்பாவை பார்க்குறாரு. அவள் ரொம்ப குட்டியாக இருக்கா, இன்னமும் குட்டியாக தான் இருக்கா, இன்னும் கொஞ்சம் கூட வளரல. அவளோட குட்டி குட்டி ஃபிங்ஸரோம்ல பிங்கிஷாக இருக்கா. ஆள் ரொம்ப அழகாக இருக்கா. பார்க்கவே அப்படியே ஜேகே மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கா. ஜேகே பாப்பாவை பார்த்து சிரிக்கிறாரு. இங்கே பாப்பா அப்படியே ஜேகே எப்படி தூங்குவாரோ அதே மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கா. இங்கே இப்போ வந்து பெரலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற, அது ஒரு கிழிச்சு படுக்க அதை ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிழிச்சு படுத்துட்ருக்கா. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாப்பா ஒரு கிழிச்சு படுத்துருக்கிறது. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போ உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்களோட ஐஸ்லலாம் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்துருச்சு. ஜேகே இப்போ தான் உங்களை பார்க்குறாரு. ரொம்ப டயர்டாக படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகே உங்கள் ஃபேஸில் ஒரு ஹேர்ஸ்லாம் அப்படியே பறக்குது, விழுது. அதை அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறாரு. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. சாரி வாய், நான் உன்னை சரியாக கவனிச்சிக்கவே இல்லைல்ல. ரொம்ப டயர்டாக இருக்குடி. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாப்பா வச்சுட்டு தனியாக கஷ்டப்படுறல. நான் கூட இருந்திருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு தான். ஐயோ, நீ ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே அவர் பேசிகிட்ருக்காரு. இப்போது உங்கள் மேலே இந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வருது. அவர் ஒரு மாதிரி உங்களை அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அந்த ஸ்மெல் அங்கே பிரெஸ்கிட்டேருந்து வருது. பிரெஸ்கிட்ட வந்து நல்லா ஸ்மெல் பண்ணுறாரு. என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களோட நைட்டி ஒரு மாதிரி வெட்டான மாதிரி இருக்குது. அவர் ஒரு மாதிரி உங்களோட அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிட்ட நீங்கள் நைட்டி தான் போட்டிருக்கீங்க, ஃபீட் பண்ண இல்லையா, ஸோ அதனால் நைட்டி தான் போட்டிருக்கீங்க. அந்த ஈரமான அந்த வெயிட்டான இடத்துல வந்து டச் பண்ணி பார்க்குறாரு. அதை ஸ்மெல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்மெல் வருது. அது எந்த ஸ்மெல்லும் கிடையாது, மில்கோட ஸ்மெல்லு தான். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பால் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேபி மேலேயும் வரும் அந்த ஸ்மெல். பேபி மேலேயும் வரும், ஃபீட் பண்ணுற மதர் மேலேயும் வரும். ஸோ அவர் இப்போ தான் அந்த ஸ்மெல்லையே ஃபீல் பண்ணுறாரு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஜேகேக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஒரு மாதிரி உங்ககிட்ட வந்து அதை நல்லா ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் தான் சடனாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே உங்களோட பிரெஸ்ட் கிட்ட நின்று ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்கே இருந்து உட்காடுறீங்க. ஜங்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஒன்றும் இல்லடி, நான் தான் இந்த டைமில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லை. என்னது, எப்போ வந்தீங்க? இப்போ தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைமை பார்க்குறீங்க. பார்த்தா 11:30. நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. இல்லை என் சீக்கிரம் வரணுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு. ஆஃபீஸில் இருக்க வேண்டியது தானே, யாரும் உங்களை வீட்டுக்கெலாம் வர சொன்னா?
போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ஜேகே உங்களோட மாதிரி பார்த்துட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி என்ன என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட நைட்டியை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்மெல் வந்திருக்கும். அப்போ தான் பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து பால் வந்து ஸ்வெட் அந்த ட்ராப்ஸ் வந்திருக்கும், மில்க் ட்ராப்ஸ் வந்திருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிருக்கும் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணி. சரி ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாவை தூக்கத்துலேயே பாப்பாவை எழுப்பி லைட்டாக அவளோட இந்த இயர் சைடு வந்து லைட்டாக சுரண்டுவாங்க இல்லையா, பாப்பா முழிக்கணும்னு சொல்லி. ஏதோ பண்ணி லைட்டாக பாப்பாவை முழிக்க வச்சு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. அவளே குடிச்சுக்கிறா. ஸோ அப்படியே அவளை அவங்க அத்தை சொன்ன மாதிரி ஷோல்டரில் போட்டு தட்டிக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கொட்டாயாக வருது, உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் அப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க. ஜேக்கியும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டாரு. என்ன ஏன் தூங்கலையா நீ? இல்லை ஜேக்கி, இப்போ தான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணேன். கொஞ்ச நேரம் தட்டிட்டு ஏப்ப விட்டதுக்கப்புறம் தான் அத்தை படுக்க வைக்க சொல்லியிருக்காங்க. ஓ சரி, சாப்பிட்டீங்களா நீங்கள்? இல்லடி, இப்போ தான் வந்தேன், இனிமேல் தான் சாப்பிட்ணும். சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாப்பாவை ஜேகே கிட்ட கொடுக்குறீங்க. ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன பிடிங்க, அது எப்படி என் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது வரைக்கும் அவர் குழந்தைய அவர் வாங்கவே இல்லை கையில், மற்றவங்க கையில் வச்சு தான் கொஞ்சிருப்பார். ஸோ அவர் ஒரு மாதிரி உங்களே பார்க்குறாரு. நீங்கள் தான் உங்கள் தலையிலே அடிச்சுக்கிறீங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? உன்னைய வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில ஜேகே, சொல்லிக் கொடுவேன், நான் கற்றுக்குறேன், எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதும் நீங்களும் ஜேகேவோட கையை பிடிச்சி பயமாக இருக்குடி, கீழே போட்டுற போகிறேன்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பாப்பா வெயிட்டெல்லாம் இல்லை, அவனுக்கு கீழே போட்டாருன்னா அவர் கொஞ்சம் அவரோட கையெல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குமா, பாப்பாவுக்கு வலிச்சிருச்சுன்னா அந்த மாதிரி அவர் யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு. பாப்பா அப்படியே சினிங்கி நெல்லிகிறா கையில் இருக்கும் பொழுதே. ஜேகேக்கெல்லாம் செம்ம பயம். அவர் அப்படியே மெல்லமாக எடுத்துகிட்டு வந்து ஷோல்டரில் படுக்க வச்சுட்டாரு. இப்போ தான் அவருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. அவர் ஒரு மாதிரி டீப் ப்ரீத் எடுத்துட்டு அப்படியே பாப்பாவை பொறுமையாக நீங்கள் பண்ணுறதை பார்த்துருப்பாரு. பொறுமையாக அப்படியே தட்டி கொடுக்குறாரு. அவளும் அப்படியே நல்லா தூங்கிடுறா. அப்பா ஷோல்டரில் படுத்துட்டு நல்லா தூங்குறா. ஸோ இப்போ நீங்கள் தான் ஜேகேக்கு கீழே போய் ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. எதுக்குடி? நானே போய் சாப்பிட்றப்பல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவர் வாங்கலை. அவர் பார்க்குறாரு. என்ன இப்போ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 கையால் ரொம்ப பத்திரமா சேஃபாக அவர் பொண்ணு அவர் வந்து கேரி பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கேஷுவலாக வாங்கிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. என்ன எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? என்னடி இவ்வளோ அசால்ட்டாக வாங்குற? அதெல்லாம் எனக்கு சர்வஸ் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாப்பாவை வாங்கிக்கிறீங்க. ஸோ அவள் தான் தூங்குறா இல்லையா, ஸோ நீங்கள் பெட்டில் வந்து பாப்பாவை ப்ளேஸ் பண்ணுறீங்க. பூஜைக்கு பக்கத்தில் வந்து உட்காருங்க. நீ சாப்பிட்டியா ஏன்? சாப்பிட்டேன். கோமாடி? ஆமாம் கோவம்தான். ஆனால் என்ன பண்ண முடியும், நான் தான் ஒரு ரோபோட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ இதுக்கெல்லாம் பழகி தான் ஆகணும். வயன் சாரிடி, இது ஏன்டி இப்பெல்லாம் பேசுகிற? உன்னை நல்லா பார்த்துக்கலையா? இல்லை எனக்கு புரியல, என்ன அப்படியே பார்த்து கிழிச்சிட்ட? நல்லா பார்த்துக்கலையா? அவனை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுற. என்னை ஃபஸ்ட்டு நீ பார்க்கணும், அதுக்கப்புறமேட்டு கேளு நல்லா பார்த்துக்கலையான்னு, அப்போ பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கோவமாக பார்த்து சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை கோவமாக பார்க்குறாரு. பாய் மூடு ஜேகே, தயவுசெய்து நீ எதுவும் சொல்லாத. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஃப்யூச்சருக்காக தாண்டி இதெல்லாம் நான் செய்கிறேன், அதுக்காக தாண்டி நான் கஷ்டப்படுறேன். உன்னை யார் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட சொன்னா? ஜேகே சொல்ல வந்திருப்பார். அதுக்குள்ளே ஜேகேவை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. என்னடி ஏன் அப்படிலாம் சொல்கிற? ஆமாம் நான் கேட்டேனா, எனக்கு வந்து நீ வந்து இவ்வளோ பணம் சம்பாரிச்சு கொடு, எனக்கு இவ்வளோ நகை வாங்கி கொடு, என்னை இவ்வளோ பெரிய பங்களா வீட்டில் வாழவே அப்படின்னு நான் கேட்டேனா? ஜேகே எனக்கு எங்கே இருந்தாலும் சரி நீ என் கூட இருந்தால் போதும், நான் ஹாப்பியாக இருப்பேன். இதெல்லாம் எப்போ உனக்கு புரிஞ்சு, நீ எப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு? உன்னை வச்சுட்டு சத்தியமே என்னால் முடியல. சரி அதெல்லாம் விடுடி. என்னடி நெட்லாம் தூங்குறதே இல்லையா? கண்ணெல்லாம் ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸாக இருக்குது. ஆமாம், முன்னெல்லாம் நீ என்னை தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்த. இப்போ அந்த டியூட்டி உன் பொண்ணு பார்த்துட்ருக்கா.
அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே நீங்கள் இதை சொன்னதும் ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு. ஹலோ ஹலோ, ரொம்பலாம் வெக்கப்படாதீங்க, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்டி, ஏன் வாய்ப்பு கிடையாது? அதான் 3 months ஆயிடுச்சுல. 3 months ஆயிடுச்சுன்னா உன்னை 6 மாதம் வரைக்கும் என் பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? நான் உன் புருஷன்டி, நீ என் பொண்டாட்டி. நான் உன் பக்கத்தில் வராமல் என்ன பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. யார் சொன்னா? எங்கள் அம்மா. என்ன அத்தையா? இல்லை, அத்தை அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை, எங்கள் அம்மா தான் சொன்னாங்க 6 மாதம் வரைக்கும் நீ என் பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாது. ஏன் ஏன் அப்படி சொன்னாங்க? ஆமாம், இப்போ தானே பேபி பிறந்திருக்கு, அதுக்குள்ளே திரும்பவும் என்னை ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுட்டேன்னா அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. சிப்போ என் ஐய ரொம்ப தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படி தான் பிள்ளைய பக்கத்தில் வச்சுட்டு டர்ட்டி டாக்ஸு. ஸோ தான் டர்ட்டி டாக்ஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது ஜேகேவும் சாப்பிட முடிச்சுட்டு பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணி அப்படியே வச்சுட்டு வராரு. வயன் கேட்கணும்னு நினச்சேன், அது என்னடி உன் மேலே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, அதுவும் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அவர் ப்ரெஸ்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. நீங்கள் ஜேகேவோட ஹேண்டை தட்டி விடுறீங்க. ஏன்டி, அது அது மில்கோட ஸ்மெல்லு. என்ன மில்கோட ஸ்மெல்லா? ஆமாம், அது அப்படி தான் இருக்குமா என்ன? ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படி கேட்குற? இல்லை, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சுடி. என்ன நல்லா இருந்துச்சா? டேஸ்ட் பண்ணியே என்ன? எங்க அதுக்குள்ளே தான் முடிச்சிட்டியே செங்கு. என்ன சொன்ன? இல்லை இல்லை, டேஸ்ட்டெல்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஸ்மெல்லு தான் பண்ணேன். அதுக்குள்ளே தான் நீ முழிச்சிட்டியே, இல்லைன்னா டேஸ்ட் பண்ணியிருப்பேன். சிச்சி அப்படிலாம் இல்லை வயன், பட் ஸ்மெல்லே நல்லா இருக்கு. பட் அப்போது மில்க்கும் நல்லா இருக்கும்ல? எனக்கு தெரில, உன் பொண்ணு தான் கேட்கணும், அவள் தான் குடிக்கிறா. நான் வேணா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லட்டுமா? அப்படின்ற மாதிரி நீங்கள் சங்குக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு விடுறீங்க. அதெல்லாம் ஒன்று பிடுங்க வேணாம், மூடிக்கிட்டு போய் படு அப்படின்றீங்க. ஏன் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் டேஸ்ட் மட்டும் பண்ணுறேன். ஜேகே கட்டுப்பை தாம்மா போய் தூங்கு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்ட்டு போகிறீங்க. ஜேகே தான் வயன் 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 ப்ளீஸ் டி, எனக்கு அது ஸ்மெல் பண்ணதுலேருந்து டேஸ்ட் பண்ணணுன்னு தோணுது. ஜேகே அது குழந்தை குடிக்கிறதுக்காக சும்மாவே அத்தை எனக்கு மில்க் இல்லைன்னு சொல்லிட்டு அது இதுன்னு எது கொடுத்து சாப்பிடுன்னு சாவடிக்கிறாங்கடா. சத்தியமாக என்னால் முடியாது, விடு ஜேகே, என்னால் முடியாது. அது பாப்பா இப்போ முடிச்சிருவா, பாப்பா எழுந்தானா அவளுக்கு நான் கொடுக்கணும். அப்போ என்கிட்ட மில்க் இல்லைன்னா கஷ்டம், அவள் அழ ஆரம்பிச்சிருவா. ஜேகே இல்லை, நான் கொஞ்சமாக மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். டீ லூசு பையல, அறிவு இருக்காடா உனக்கு? அது உன் பொண்ணோடதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது அதெல்லாம் ஒன்று என் பொண்ணோடது கிடையாது, அது என்னோட இது. எனக்கு சொந்தமானது. ஓஹோ, இப்போ டெம்பரவரியாக என் பொண்ணு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா, அதுக்காக மொத்தமாக அவகிட்டே கொடுத்துட முடியுமா என்ன? அதுக்கு கொஞ்சமாக தானே கேட்குறேன், கொடுத்தா என்னவா? ரொம்ப தான் பிக்கப் பண்ணுற. நீங்கள் கொஞ்சமானு சொல்லி எங்கே போய் முடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அதெல்லாம் முடியாது வயன், அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி, நான் வேணா என்னோட அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு ஜேகேவோட வாயை க்ளோஸ் பண்ணுறீங்க. அசிங்க பிடிச்சவனே, பொண்ணு முன்னாடி என்னடா பேசுகிற? நான் என்ன பேசுகிறேன்? நான் என்னோட பனானா மில்க் ஷேக் வேணா உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்ல வந்தேன். எது பனானா மில்க் ஷேக்கா? ஆமாம், ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல, வாங்கிட்டு வந்துச்சுல்ல, அது இருக்கு, வேணா நான் உனக்கு தரேன், அதான் சொன்னேன். நீ என்ன நினச்ச அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் தான் சிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. வயன் இருடி. ஜேகே கொட்டப்பை தமக்குச்சு விடு வயன் ப்ளீஸ், எனக்கு இன்னைக்கு வேணும். என்ன எனக்கு நம்ம இன்னைக்கு வந்து இப்படி அடம் பிடிக்கிற? ப்ளீஸ் வயன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துடுறீங்க. இங்கே ஜேகே தான் உங்கள் பின்னாடியே வந்து உங்களை பேக்கப் பண்ண மாதிரி படுக்கிறாரு. ஜேகே இங்கே சுத்தமாக இடம் இல்லை, போய் பாப்பாவுக்கு அந்த பக்கம் போயிடுப்போ. மாட்டேன், நான் என் பொண்டாட்டி கூட தான் படுப்பேன். படுத்துறானே. ஜேகே எனக்கு ரொம்ப தூக்கம் வருது ஜேகே, என்னால் சத்தியமாக முடியல.
வயன் ப்ளீஸ் டி, கொஞ்சமாக மட்டும் குடிச்சுப்பேன் ப்ளீஸ் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் தான் ஜங்குக், என்ன பண்ணுற ஜங்குக், கையெடு அப்படின்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பிகாஸ் ஜேகேவோட ஹேண்ட் உங்களோட ஸ்டமக் ஃபுல்லாக ப்ளே ஆகுது. அவரோட ஹேண்டு உங்கள் ஹிப்புக்கு கீழே போகுது. நீங்கள் சடனாக ஜேகேவோட ஹேண்டை ஸ்டாப் பண்ணுறீங்க. என்னடி என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ப்ளீஸ் டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னை இப்பெல்லாம் ஃபீல் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுது. மிஸ் யூ ஸோ மச் வயன் அப்படின்ற மாதிரி அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜங்கு, டைட்டாக ஹக் பண்ணாத, பாப்பா முடிச்சுப்பா ஜங்கு. அப்பா நம்ம கீழே போகலாம். ஜங்கு, என்னடா பண்ணுற? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி வந்து பண்ணிகிட்ருக்க? ப்ளீஸ் டி, மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் ஒரு பெக் தராரு. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ உங்கள் அம்மா சொன்னது தான் ஞாபகம் வருது. உங்கள் அம்மா வந்து இந்த டைமில் என்ன சொன்னாலும் சரி நீ ஒத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி எல்லா வீட்லேயும் எல்லா மாமியாரும் சொல்கிறது தான். ஸோ அதை தான் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக், வேணாம் ஜங்குக், ப்ளீஸ், எனக்கு வேணும், ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் கொஞ்சமாக. நான் டீப்பாலாம் பண்ண மாட்டேன், ரைட்டாடி, ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சிறாரு. உங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது ஜேகே பார்க்க. சரி அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே ஜேகே தான் கீழே வந்து பிளாங்கெட் அதாவது பெட்டு மாதிரி சுருட்டி வச்சுருந்துருப்பாரு. ஸோ அதை போட்டு அது மேலே பிளாங்கெட் போட்டு உங்களை தூக்கிட்டு வந்து அந்த பெட்டில் அப்படி ஸ்லோவாக ரொம்ப மெதுவாக லைட்டாக வைக்கிறாரு. இப்போ ஜேகே ஸ்லோவாக உங்களோட நோஸு, லிப்ஸு, ஃபோர்ஹெட்டு, சீக்ஸ்ன்னு சொல்லி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. சத்தமே வராமல் ரொம்ப பொறுமையாக. இப்போது அவரோட உங்களோட நெக்கு ஜஸ்ட்டுன்னு சொல்லி அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது உங்களோட ரெஸ்ட்டில் தான் மவுத் ப்ளேஸ் பண்ணி சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் உங்களோட மில்க்கு தான் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து தெரியல ஜேகே என்ன பண்ணுறாரு, எதுவுமே தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷரில் அப்படியே ரொம்ப மைல்டாக மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன சத்தம் போட்டால் பாப்பா முழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜேகே தான் ஃபுல்லாக குடிச்சிட்றாரு. நீங்கள் ரெண்டு சைடுமே ஃபுல்லாக குடிச்சிட்டாரு. நீங்கள் சடனாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே பிடிச்சி தள்ளி இருப்பீங்க. என்னாச்சு வயன்? என்னோட பொண்ணு என்னாச்சுடி? என்னாச்சு வயன்? வலிக்கு தானே? ஐயோ ஜேகே, ஃபுல்லாக குடிச்சிட்டியா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் பிரெஸ்ட்டு தான் பிடிச்சி பார்த்து செக் பண்ணுறீங்க. எஸ், அது உங்களுக்கு ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக மில்க் இருந்தால் பிரெஸ்ட் ஒரு மாதிரி வெயிட்டாக ஃபீல் ஆகும். மில்க் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்களே வந்து ஹேண்டு வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறீங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டாரு. உங்களோட பிரெஸ்ட் எம்டியாக இருக்குது. உங்களுக்கு ஃபீல் ஆகுது மில்க் இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் இப்போ பாப்பாவை தான் பார்க்குறீங்க. பட் ஆனால் அவர் நல்லா தூங்கிட்டுருக்கா, முழிக்கலாம் இல்லை. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு சாரி ஒயன், டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சா, அதை குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரோட டங்கை வச்சு லிப்ஸை வந்து அதாவது லிக் பண்ணுவாங்க இல்லையா, அவரோட லிப்ஸை அவரோட டங்கை வச்சு அப்படியே லிக் பண்ணுறாரு. நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்திரிக்கிறீங்க. ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சி, ஓ ஒயன் என்னாச்சு? போதும் போல கையை விடு. ஒயன் கோவப்படாதடி. என்னாச்சு? ஜேகே இப்போ அவன் முழிச்சிருவா. ஜேகே இப்போ நான் என்ன கொடுக்குறது? அதே கொடுடி, அதில் தான் ஒன்றுமே இல்லையே. பரவாயில்ல கொடு வயன். ஒன்றுமே இல்லை, அதை குடித்தா அவளுக்கு எப்படி பசி ஆறும்? வயன் அப்போல்லாம் இல்லை, அது ப்ரொடியூஸ் ஆகிடும்டி. நான் சக் பண்ண வந்துட்டு தான் இருந்துச்சு. நீ எருமை மாடு மாதிரி உறிஞ்சிட்ட. அவள் குழந்தை, அவளுக்கு என்ன பண்ணுவா? என்னடி அந்த சாக்கில் அப்படியே நான் எருமை மாடுன்னு சொல்கிறேன். கொட்டை பெற்றது ஜங்கு. சரி வயன்
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ரொடியூஸ் ஆகிடும்டி, வா நீ படுத்துக்கோ, பாப்பா இருந்தானா நான் பார்த்துக்கிறேன். நீனு பாப்பாவை எப்படி தூக்கணும்னு கூட தெரில, நீ பாப்பா பார்த்துக்கிறியா? சரி, எனக்கு தெரியல, சொல்லிக் கொடுடி, கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க. ஜேகே உங்களை அப்படியே டைட்டாக பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிற, எதுவும் பண்ணலை, நீங்கள் நல்லா கோவமாக இருக்கீங்களா, சரி இதுக்கு மேலே உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு உங்களை அப்படியே டைட்டாக பேக்கப் பண்ணி படுத்துக்கிட்டாரு. இப்போ படுத்து ஒரு 1 hour இருக்கும். இப்போ பாப்பா வந்து அதாவது தூக்கத்துலேருந்து எழுந்து அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. ஜேகே பார்க்குறாரு, ஒயன் பாப்பா அழறாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை கசக்கிட்டு எந்திரிக்கிறீங்க. ஜேகே தான் பார்க்குறாரு, அவருக்கு எப்படி தூக்கணும்னு தெரியல. ஸோ அவர் உங்களை எழுப்பிட்டு அப்படியே பார்க்குறாரு, பாப்பா அழறாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே போய் பாப்பாவை தூக்குறீங்க. நீங்கள் எப்படி தூக்குறீங்கன்னு ஜேகே பார்த்துக்கிறாரு. நீங்கள் பாப்பாவை உங்கள் ஹேண்டில் வச்சுக்கிட்டு இப்போது நீங்கள் வந்து ஃபீட் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ 1 side மட்டும் ஃபீட் பண்ணுறீங்க. அவளும் நல்லா குடிக்கிறா, பட் கத்தலை. ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. நீங்கள் பார்க்குறீங்க, எஸ் ஜேகே சொன்ன மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஜேகே பார்க்குறீங்க. என்னாச்சு பையன், ப்ரொடியூஸ் ஆகலையா என்ன? இல்லை சங்கு, நீ சொன்ன மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. நான் தான் சொன்னேன்ல, மில்க் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா குயிக்காக ப்ரொடியூஸ் ஆகிடும்னு. ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து தெரியும், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாப்பாவை தூக்கி அப்படியே தட்டுறீங்க. ஜேகே அதையும் பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, கொட்டாயெல்லாம் விடுறீங்க, ஜேகேக்கு கஷ்டமாக இருக்கு. ஒயன் குடுடி, நான் வேணா தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வாங்கி அவர் அப்படியே தட்டி படுக்க வைக்கிறாரு. ஏன்னா பார்த்துருப்பாரு இல்லையா நீங்கள் எப்படி படுக்க வைக்கிறீங்கன்னு, அதேமாதிரி படுக்க வச்சுட்டாரு. ஜேகேக்கு செம்ம ஹாப்பி, ஒரு மாதிரி ஹாப்பிலேயே பாப்பாவுக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து இந்த ஒட்டி கிஸ் பண்ணல, அவர் ஃபிங்கரில் கிஸ் பண்ணி அவர் பாப்பாவோட சிக்ஸில் வைக்கிறாரு. அவ்வளோ ஹாப்பி, பாப்பாவை சேஃபாக படுக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன சார் இவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறீங்க, என் பொண்ணு நான் படுக்க வச்சிட்டேன்ல, அதான் இப்போ தான் பொண்ணு பசங்களாம் எட்டி பார்க்குதா, அதெல்லாம் இருக்கு பண்ணாட்டி, டைம் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறது, அதான் இப்போ வந்துட்டல, இனிமேல் என் பொண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அக் பண்ண மாதிரி படுக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போது ஜேகே தான், ஒயான் என்ன ஜங்கு, ஒயான் என்ன ஜங்கு, தூக்கம் வருதுடா, என்ன அப்படி பண்ணுறீங்க, அப்பனும் பொண்ணும் மாற்றி இல்லடி, அதான் பாப்பா குடிச்சிட்டால, பேலன்ஸை நான் குடிச்சிடவா? என்ன, ரொம்ப நல்லா இருக்கு வயன், நான் குடிக்கிறேனே, அது வேஸ்ட்டாக தானே போகும், நான் குடிச்சிக்கிறேனே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு குழந்த மாதிரி. ஐயோ ஏதாவது பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே படுத்துடுறீங்க. ஸோ அவர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவர் உங்களை பேக்கப் பண்ண மாதிரி படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும், மில்க் ப்ரொடியூஸ் ஆக என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், பாப்பாவுக்கு என்னென்ன கொடுக்கணும், பாப்பாவுக்கு எது இதெல்லாம் ஒத்துக்காது கொடுத்தா, உங்களுக்கு எது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிட்ருக்காரு உங்கள் அம்மா கிட்ட, ஜேகே அம்மா கிட்ட, அப்புறம் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு கற்றுக்குச்சு. பிள்ளைக்கு எதுவும் தெரியலப்பா, அக்கறை இல்லாமலாம் இல்லை, சொல்லி கொடுத்தா செய்வார், மற்றபடி ஜேகே நல்ல பிள்ளை தான் அப்படின்னு அவர் இப்போ எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவர் கையாலே உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறது, ஃபுட் ஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது வந்து ரெகுலராக இப்படி தான் நடக்குது. பாப்பா குடித்ததுக்கப்புறமேட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா மில்க்கையும் ஜேகே குடிச்சிடுவார். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பாப்பா வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரொடியூஸ் ஆகிற மில்க்கை தான் குடிப்பாங்க. ஸோ அதனாலேயே பாப்பா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்காங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து குயிக்காக அவங்களோட க்ரோத்தும் வந்து நல்லா இருக்குது, ஹெல்த்தும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே ஜேகேயோட ஹெல்த்தும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு அப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தான் ஒரு 1 year ஆகிருக்கும் ஃபஸ்ட் இயர் பர்த்டேலாம் கொண்டாடியாச்சு பாப்பாவுக்கு. பாப்பா பேர் ஜியோனா, ஓகேவா, ஜியோனான்னு வச்சுருக்கீங்க. இப்போது வந்து நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்ட, என்னடி அம்மா
என்னடி, ஜோனாவுக்கு நான் பிரஸ்ட் மில்க்கை ஸ்டாப் பண்ணிடவா? என்ன? ஏன்டி? அதான் 1.5 வயசு ஆயிடுச்சுல்ல, ஸ்டாப் பண்ணுறேம்மா. ஏய், என்ன? 1.5 வயசுலாம் இல்லை, 1 வயசு தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே என்ன பிரஸ்ட் மில்க்கு ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்கிற? என்னால் முடியலம்மா. அது அதான் 1 வயசு ஆயிடுச்சுல, போதும். இப்போது உங்கள் அத்தை தான் அவங்க பக்கத்தில் உட்காந்து உங்கள் ஹேரை தான் கேஷ் பண்ணி கொடுக்குறாங்க. என்னாச்சுடா, பாப்பா கடிக்கிறாளா? ரொம்ப ரொம்ப வலிக்குதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது அது வந்து அப்போல்லாம் எதுவும் இல்லை ஆனால் கொஞ்சம் கடிக்கிறா, ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ச குழந்தைங்கன்னா அப்படி தாண்டா இருக்கும். 1 வயசு தானே ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்டா, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது இல்லை ஆமாண்டி வைன்னு நான் கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு பிரஸ்ட் மில்க்கும் நல்லா தான் ப்ரொடியூஸ் ஆகுது, பாப்பாவும் கொஞ்சம் தான் குடிக்கிறா, பேலன்ஸ் மில்க்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா கட்டிக்கும்படி உனக்கு பால் கட்டிக்கிட்ட மாதிரி எதுவும் எனக்கு தெரியலையே. அந்த மாதிரி நீ கம்ப்ளைண்ட்டே சொல்லலை. எனக்குலாம் 4-5 வாட்டி வந்துருச்சு அந்த கம்ப்ளைண்ட்டு, உனக்கே வரல? உனக்கு நிஜமாலுமே மில்க் ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் நீ சொல்கிற ப்ராப்ளம்னா எனக்கு வர சான்ஸே கிடையாது. உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் தான் ஒருத்தர் ஃபீஸ் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. ஏன் வர சான்ஸ் கிடையாது? நான் ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்ணால் தானே இந்த ப்ராப்ளம் வரும். அப்புறம் அவங்க குழந்தைக்கும் சேர்த்து தானே ஃபீட் பண்ணுறேன், அந்த ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து சொல்கிறீங்க. உங்கள் அத்தை ஒரு மாதிரி வயடைஸில் உங்களை பார்க்குறாங்க. என்ன, ஏன் குழந்தைக்கு சேர்த்து ஃபீட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. உங்கள் அத்தையும் ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. என்னடி சொல்கிற? இதுக்கு மேலே டீட்டெயில்டாக நான் சொல்லணுமா அத்தை? அவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இங்கே தான் அதுக்கு தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். அப்போது இதை நீ எங்ககிட்ட கேட்கக்கூடாது, ஆப்போசிட் கேளு. அவன் ஒத்துக்கிட்டானா நீ ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் சரி, நான் வேணா ஜெக்கி கிட்ட பேசட்டுமா அவன்? இல்லை வேண்டாம், இங்கே சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அவருக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சான். அதான் பாப்பாவுக்கு பேசாமல் மில்கை ஸ்டாப் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போது ஜேகே தான் அப்படியே வந்திருப்பார் பாப்பா கூட விளையாண்டுட்டு. என்ன ஸ்டாப் பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வயன் வந்து பாப்பாவுக்கு பிரஸ்ட் மில்க் பண்ணுறால, அதை அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு கேட்டா. இப்போ ஜேகே தான் ரொம்ப ஷாக்கிங்க. எதுக்கு ஏன் எதுக்கு இப்போ திடீர்னு ஸ்டாப் பண்ணணும், எதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஒரு மாதிரி பதறாரு. இங்கே ஜேகேவோட அம்மா தான், எதுக்கு இப்போ நீ இப்படி பதறிட்டு இருக்க? இல்லைம்மா, 1 வயசு தானே ஆகுது பாப்பாவுக்கு, அதுக்குள்ளே எதுக்கு ஸ்டாப் பண்ணணும்? அதான் 1 வயசு ஆயிடுச்சுல்ல, அதெல்லாம் போதும். அவளுக்கு முடியலன்னு சொல்கிறா, ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன முடியலையா? என்னாச்சு உனக்கு? என்னடி முடியலன்னு சொல்கிற? அது ஒன்றும் இல்லை ஜேகே, பாப்பா ரொம்ப கடிக்கிறாளா, என்னால் வலி தாங்க முடியல அத்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவையும் பார்க்குறாரு. அவங்களுக்கு தான் தெரியுமே, அவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அவங்க இவருக்கான புரியல. ஜேகே தான் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு, என்ன ஒயன், நான் வேணா என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் கடிக்காமல் குடிக்க சொல்லி. அதுக்காக 1 வயசுலலாம் ஸ்டாப் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. என் பொண்ணுக்கு அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு 2 வயசு வரைக்குமாவது குடுவையன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் தான், இது உன் பொண்ணுக்காக கேட்குற மாதிரி தெரியல ஜிக்கி. வயன், என்ன நீ நான் எனக்காக என்னமோ கேட்குற மாதிரி சொல்கிறேன். இல்லை வயன், நான் என் பொண்ணுக்காக தான் பேசுகிறேன், நீ வேணா அவளை வேணா கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகி தான். ஜோனாமா, அண்டாடி, உனக்கு மில்க் வேணும் தானே, மம்மி மில்க் வேணும் தானே, மம்மி உனக்கு மில்க் தரமாட்டாளாம், அவள் தரமாட்டேன்னு சொல்கிறா.
நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுமே இங்கே ஜேகே தான் ஆமான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சிக்னல் கொடுக்குறாரு அவர் பொண்ணுக்கு. அதே மாதிரியே ஜோனாவும் ஆமாம் ஆமாம் எனக்கு மில்க் வேணும் மம்மி மில்க் வேணும் வேணும் மில்க் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறா. இங்கே உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவும் சிரிக்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே பார்த்துட்டு ஆ சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு விஷயம் மட்டும் ஜோனாவுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். என்ன நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் அது போதும் ஏன் அதுக்கப்புறம் நான் ஒன்று தடுக்க மாட்டேன், நீ தாராளமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படியே டேஸஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜோனாவுக்கும் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பயங்கர சீட்டை ஜோனா அப்படியே ஒரு இடத்துல உட்காரவே மாட்டா. அவள் வந்து ஒரே பொண்ணு இல்லையா, அது இல்லாமல் ஃபஸ்ட்டு பேபி ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா. இப்போது ஜேகேவோட அம்மா அப்பா எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயாச்சு, அவங்களோட அம்மா அப்பாவும் உங்கள் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ நீங்கள் ஜோனா ஜேகே 3 பேர் மட்டும்தான். பயங்கர அராத்து. உங்களால் ஜோனாவை சமாளிக்கவே முடியாது. ஜேகே ஜோனாவை உங்ககிட்ட விட்டுட்டு அவர் ஆஃபீஸ் போயிடுவார். பட் நீங்கள் தான் பாவம், ஜோனாவையும் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ரொம்ப பாவங்க நீங்கள். இதில் இடையில ஏன் நீ லஞ்ச் வரல அப்படின்னு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வேறு கேட்பார் ஜேகே. கேட்டுட்டு அவரே வாங்கி கட்டிப்பார். பயங்கரமாக திட்டி விட்டுருவீங்க நீங்கள். இப்போல்லாம் ஜேகேலாம் ரொம்ப ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாரு. இப்போ நீங்கள் தான் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப கோவப்பட்டு கத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட்டே தான் நீங்கள் ஜேகேக்கு தான் ஃபுட் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. பாப்பா மேலே தூங்கிட்டுருக்கா. இப்போ நீங்கள் தான் ஜேகே கிட்ட ஜேகே நான் பாப்பாவுக்கு ப்ரெஸ்ட் மில்க்கு ஸ்டாப் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டாப் பண்ண போறியா? ஆமாம் ஸ்டாப் பண்ண போகிறேன். அது அவளுக்கு 2nd பர்த்டேவே முடிஞ்சிருச்சு. நீ தான் சொன்னல 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு. நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே தான் ஓகே ஒயன் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்குறீங்க. ஏன்னா ஜேகே உங்கள் மில்கில் அந்தளவுக்கு ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டாரு. இப்போது அவரே ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதும் ஒரு மாதிரி நீங்கள் டவுட்டாக ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன வேன் உன்னால் முடியலன்னா ஸ்டாப் பண்ணிக்கோடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பட் என்னன்னு தெரில, உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஃபுட்டே பிடிக்கல. ஒரு மாதிரி நீங்கள் வாமிட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஒரு 2-3 நாளாக கிட்டத்தட்ட 1 வீக்காக உங்களுக்கு இப்படி தான் தலை சுற்றுறது, வாமிட் வருது, இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்திருக்கும். நீங்கள் இப்போது வாமிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போது ஜேகேவை தான் திரும்பி பார்க்குறீங்க ரொம்ப பாவமாக. ஜேகே உங்களை பார்த்து க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. எஸ், பிகாஸ் நீங்கள் 2nd டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் அவர் சிரிச்சிருப்பார். இதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்தினா என்ன, நிறுத்தலைன்னா என்ன, எப்படியும் ஸ்டாப் பண்ணி தானே ஆகணும். ஸோ அவர் அதை திங்க் பண்ணிட்டு தான் சிரிச்சிருப்பார். நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக ஜேகே பார்க்குறீங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இது நான் சொன்ன மாதிரி நல்லா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்கடா, கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன கான்செப்டில் நான் கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியல. எனக்கு நிறைய இடத்துல ரொம்ப ஷையாக இருந்துச்சு. வேர்ட்ஸ்லாம் என்னால் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பேசவே முடியல. ரொம்ப ஷையாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட என் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாரிடா, நான் ரொம்ப லேட்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நீங்கள் சொன்ன டைட்டில்லையும் போடல, அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன கான்செப்டில் இதை நான் கொடுத்தேனானும் எனக்கு தெரியல. லாஸ்ட்டாக சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காது. தயவுசெய்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்புறமா இந்த ஸ்டோரி கேளுங்க. ஓகே, வேறு ஒரு எஃப்எஃப் அண்ட் ஒன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். Bye, Amis. Annyeong.